அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இந்த பிப்ரவரி 12ஆம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமியானது சாதாரண பௌர்ணமி கிடையாதுங்க. ரொம்பவுமே ஒரு அற்புதமான பௌர்ணமி அப்படின்னே சொல்லலாம். இந்த பௌர்ணமி நாளில் சில கிரக மாற்றங்களானது ஏற்படுகிறது. இந்த கிரக மாற்றத்தின் மூலமாகவே இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைய விஷயங்களானது அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா மாறுபட போகிறது. அந்த ஒரு விஷயங்கள் அனைத்துமே இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்குமா, அவர்களுடைய தொழில் ரீதியாக எப்படி இருக்க போகிறது, குடும்ப சூழ்நிலை வரைக்கும் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு எப்படி காணப்படும், இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மிதுன ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதோட நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த காலகட்டத்தில் ராசிநாதன் புதன் பாகிஸ்தானத்தில் இருக்கின்றார். எதிலுமே மிகவும் கவனமாக ஈடுபடுவது நல்லது. சுக்கிரனுடைய சஞ்சாரங்கள், பேச்சினுடைய இனிமை சாதுரியங்கள் இவற்றினால எடுத்த காரியங்கள் அனைத்துமே சாதகமாக முடிய உதவும். சொத்து மனை வீடு சம்பந்தமான காரியங்களில் தாமதங்களானது உண்டாகலாங்க. அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரங்கள் மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானங்களானது வழக்கம் போல் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையிலுமே முழு கவனத்துடன் ஈடுபடுவது நல்லது. எடுத்த வேலைகளை சரியான நேரத்தில் செய்ய திட்டமிடுவது நல்லதுங்க. பணி நிமித்தமாக பிரயாணங்களானது ஏற்படலாம். குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளியானது பார்த்திங்கன்னா குறையுங்க. பிள்ளைகளினுடைய எதிர்காலங்கள் பற்றி சிந்தனைகளானது உங்களுக்கு அதிகரிக்கும். உறவினர்களுடைய வழியில் மனக்கசப்புகளானது ஏற்படலாம். பெண்களுக்கு எந்த காரியத்திலுமே ஈடுபடும் முன்பு திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. பணவரவானது உங்களுக்கு தாமதப்படும். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பட்ட சிரமங்களானது குறையுங்க. வேலை பளுவானது குறையும். உழைப்புகளானது உங்களுக்கு வீணாகும். வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரலாம். திடீர் செலவுகளும் உண்டாகும். அரசியல் துறையினருக்கு இருக்குமான ஒரு சூழ்நிலையானது நீங்கி மகிழ்ச்சியானது பார்த்திங்கன்னா உண்டாகுங்க. சந்தோஷமாக வெளியே சென்று வருவீர்கள். எல்லா காரியங்களுமே உங்களுக்கு அனுகூலமாகவே நடக்கும். மனக்கவலைகளானது நீங்கி நிம்மதியும் உங்களுக்கு உண்டாகுங்க. பொருள் வரவானது அதிகரிக்கும். வாகனம், பூமி மூலமாகவே லாபங்களும் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய மந்த நிலையானது மாற கூடுதல் கவனத்துடன் படிப்பது அவசியம். எந்த வேலையிலுமே முழு கவனங்களானது தேவை. எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க முழு முயற்சியை மேற்கொள்வீர்கள். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். பயணங்களால் நன்மைகளானது உண்டாகுங்க. மனக்குழப்பங்களானது நீங்கி தெளிவானது உண்டாகும். சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரிய அனுகூலங்களும் ஏற்படுங்க. அதேபோல் குடும்பத்தினருடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகளும் வரும். எதிலுமே எச்சரிக்கையும் கவனங்களும் தேவை. தொழில் வியாபாரங்களானது சிறப்படையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் உற்சாகமாகவே பார்த்திங்கன்னா காணப்படுவீர்கள். பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகங்களானது இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு பணிகளை வெற்றிகரமாக செய்து முடித்து மேலதிகாரிகளினுடைய நன்மதிப்பை பெறுவீர்கள். குடும்பத்தில் இருந்த டென்ஷனானது உங்களுக்கு விலகும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது பார்த்திங்கன்னா உண்டாகுங்க. சகோதரர்கள் மூலமாகவே நன்மைகளும் ஏற்படும். மேலுமே உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவைப்படும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகவே உங்களுக்கு முடியுங்க. வழக்குகளில் சாதகமான போக்கானது ஏற்படும். எதிலும் வெற்றியை நீங்கள் காண்பீர்கள். எதிரிகளும் பணிந்து போவார்கள். அவர்களால் மறைமுக ஆதாயங்களும் உண்டாகுங்க. எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புகளானது உண்டு. அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியிலேயே சகோதரர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளானது ஏற்பட்டு சரியாகும். தாய் வழி உறவினர்களுடைய வருகையினால சுப நிகழ்ச்சிகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா இப்பொழுது ஏற்பாடாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியானது நிலவுங்க. திருமண முயற்சிகளானது கைகூடும். சிலருக்கு திடீர் செலவுகளால் கடன் வாங்கவும் நேரிடும். உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயங்களானது உண்டாகுங்க. அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும். ஆனாலுமே உடல் நலனில் கவனங்களானது தேவை. வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தந்தையுடன் கருத்து வேறுபாடுகளானது ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதனால அவருடன் இணக்கமாக நடந்து கொள்வது அவசியம். உத்தியோகத்தில் வேலை சுமைகளானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க.
ஆனாலுமே சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பினால மிக சிறப்பாகவே செய்து அதிகாரிகளினுடைய பாராட்டுகளை நீங்கள் பெறுவீர்கள். சிலருக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு, ஊதிய உயர்வுகள் போன்ற பலன்களானது கிடைக்கும். தொழில் வியாபாரங்களானது சுமாராக தான் இருக்கு. சக வியாபாரிகளால சில பிரச்சனைகளானது ஏற்பட்டு நீங்குங்க. அரசாங்க வகையில் எதிர்பார்க்கக்கூடிய லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் அனைத்துமே கிடைப்பதில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் தாமதங்களை நீக்கி தடைப்பட்ட காரியங்களை விரைவாக முடிக்க உதவும் பல கிரகங்களினுடைய சஞ்சாரங்கள் சாதகமாக இருக்கிறது. அதேபோல் வீட்டில் ராகுவுடன் இணைவது தொழில் மேன்மையை கொடுக்கும். இதனால நல்ல லாபங்களானது உண்டாகுங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கௌரவ பிரச்சனைகளானது உண்டாகும். நீங்கள் நல்லதாக பேசினாலுமே எதிரில் உள்ளவர்கள் அதை தவறான கண்ணோட்டத்துடனேயே பார்த்தீங்கன்னா பார்ப்பார்கள். மற்றவர்களினுடைய செயல்களால் மன அமைதியானது பார்த்தீங்கன்னா கெடவும் வாய்ப்புகளானது உண்டு. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும். தொழில் வியாபாரங்கள் தொடர்பாக அலைச்சலும் உண்டாகுங்க. புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் இருந்த தாமதங்களும் நீங்கும். பணவரவானது திருப்தியை கொடுக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள பொருட்கள் விற்பனையாகுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் சொல்லியபடி நடப்பது நன்மையை கொடுக்கும். சிலர் புதிய வேலைக்கு நடப்பது நன்மையை தரும். சிலர் புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் அது கிடைப்பது தாமதமும் ஆகலாம். குடும்பத்தில் மனைவி குழந்தைகளுடன் மனஸ்தாபங்களானது ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் நண்பர்கள் உதவ முன்வந்தாலுமே உதவிகளானது தாமதமாகவே கிடைக்குங்க. சகோதரர்களால் மன வருத்தங்கள் உண்டாகும்படியான சம்பவங்களானது நேரலாம். கவனங்கள் தேவை. பெண்களுக்கு எந்த ஒரு செயலை செய்யும் முன்பும் அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை ஆராய்ந்து பார்த்த பின் அதில் ஈடுபடுவது நல்லது. பணவரவானது திருப்தியை கொடுக்கும். மாணவர்களுக்கு கவன தடுமாற்றங்கள் இல்லாமல் பாடங்களை படிப்பது நன்மையை கொடுக்குங்க. சக மாணவர்களிடம் எச்சரிக்கையாக பழகுவது நல்லது. கலைத்துறையினருக்கு அனைத்து விதமான நிலைகளிலுமே நன்மையும் நீங்கள் பெறுவீர்கள். எதிர்பார்த்த வாய்ப்புகளும் வந்து சேரும். புது தெம்புடன் பணியாற்றுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு பொன்னான காலகட்டங்கள் இது. நற்செயல்கள் செய்து அனைவரினுடைய பாராட்டுகளையும் பெறுவீர்கள். அரசு வேலைகள் செய்யும் போது கவனங்கள் தேவை. இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளிடம் கவனமாக எதையுமே எடுத்து சொல்வது நல்லது. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளானது உங்களுக்கு தீரும். உங்களது காரியங்களுக்கு இருந்த எதிர்ப்புகளும் விலகுங்க. பணவரவானது திருப்தியை கொடுக்கும். மனக்குழப்பங்களும் உங்களுக்கு நீங்கும். அதேபோல் காரியங்களை சாதிப்பீர்கள். மாணவர்கள் பாடங்கள் படிக்க வேண்டுமே என்ற கவலைகளானது குறையும். சக மாணவர்களினுடைய ஒத்துழைப்பானது கிடைக்குங்க. சாமர்த்தியமாக பேசி காரியத்தை வெற்றிகரமாகவே செய்து முடிப்பீர். இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியங்களானது சிறப்பாகவே இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் மகிழ்ச்சிகரமாகவே இருப்பீர்கள். கடந்த காலங்களில் இருந்து வந்த மருத்துவ செலவுகளானது உங்களுக்கு குறையுங்க. எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே சுறுசுறுப்பாகவே ஈடுபட்டு வெற்றிக்கு மேல் வெற்றிகளையும் பெறுவீர். இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த பணமானது உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக முயற்சி செய்த காரியங்களானது வெற்றியை கொடுக்குங்க. வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டாகும். திடீர் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும். சிலருக்கு மருத்துவ செலவுகளானது உண்டாகுங்க. வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடலாம். அதே போல தொழில் வியாபாரங்கள் நிதானமாகவே நடக்குங்க. கடன் விவகாரங்களில் கவனங்களானது தேவை. தொழில் தொடர்பான காரியங்களானது தாமதமாகவே நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயந்து வேலைகளை செய்ய வேண்டியும் இருக்கும். அதே போல் உழைப்புகளானது அதிகரிக்குங்க. உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரங்கள் இல்லாமலும் இப்பொழுது போகலாம். குடும்பத்தில் உறவினருடன் கருத்து வேறுபாடுகளானது உண்டாகலாங்க. வீட்டில் உள்ள பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. சொத்து விவகாரங்களில் கவனங்களானது தேவை. கணவன் மனைவிக்கிடையில் இடைவெளியானது குறையும். பிள்ளைகளுடைய நலனில் கவனத்தையும் செலுத்துவீர்கள். உறவினர்கள் நண்பர்களிடம் கருத்து வேறுபாடுகளானது ஏற்படலாங்க. பெண்களுக்கு எதிர்பாராத செலவுகளானது உண்டாகும். எதிர்பார்த்த காரிய வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளானது ஏற்பாடுகள் நடக்கும். தற்போது கலைத்துறையினருக்கு திடீர் செலவுகளும் உண்டாகலாம். வெளி வட்டார பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்வதும் நல்லது. ஆயுதம், நெருப்பு இவற்றை கையாளும் போது, வாகனங்களில் செல்லும் போதும் கூடுதல் கவனங்களானது தேவை. அரசியல் துறையினருக்கு எந்த ஒரு காரியத்திலுமே அவசர முடிவுகளை எடுக்காமல் இருப்பதும், வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லதுங்க. திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிப்பீர்கள். பணவரவானது தாமதப்பட்டாலும் கையில் இருப்பானது இருக்கும். மேலும் பரிகாரமாக பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தோறுமே பெருமாளுக்கு நல்லெண்ணெய் மற்றும் நெய் கலந்து விளக்குகளை ஏற்றவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.